الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, இந்த தாருல் குர்ஆன் காதிரியா மதரசாவுடைய நிர்வாக பெருமக்களே, இங்கே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மஜ்லிஸானது முபாரக்கான அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஒரு மஜ்லிஸாக இருக்கிறது. அதற்கு நாம் நிறைய ஆதாரங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லும் போதெல்லாம் ஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன், நாம் இறக்கி வைத்த இந்த வேதம் இருக்கிறதே பரக்கத்தான வேதம், அருள் நிறைந்த வேதம் என்று அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுவார். உலமாக்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையாக சொல்வார்கள், குர்ஆன் மட்டும் பரக்கத்தானதல்ல, குர்ஆனோடு தொடர்புடைய எல்லாமே பரக்கத்தானவை. குர்ஆனை ஓதக்கூடிய அந்த நாவுகள், உதடுகள் பரக்கத்தானவை. குர்ஆனை பார்க்கக்கூடிய கண்கள் பரக்கத்தானவை. குர்ஆனை தொடக்கூடிய அந்த கரங்கள் பரக்கத்தானவை. குர்ஆனை கேட்கக்கூடிய அந்த செவிகள் பரக்கத்தானவை. குர்ஆனை உள்ளத்திலே சுமக்கிற ஹாஃபிதுகள், யார் இந்த திருக்குர்ஆனை உள்ளத்திலே சுமக்கிறார்களோ அவர்களது உள்ளங்கள் பரக்கத்தானவை. அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை உள்ளத்திலே தான் பாதுகாக்கிறான். பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம். இந்த குர்ஆன் கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாய் நிலைத்து நிற்கிறது என்று அல்லாஹ் சொல்வான். அந்த உள்ளங்கள் பரக்கத்தானவை. குர்ஆனை பற்றி பேசப்படுகிற சபைகள், திருக்குர்ஆனை பற்றி சொல்லப்படுகின்ற சபைகள் இருக்கிறது, அது பரக்கத்தானவை. இந்த சபையை பொறுத்தவரை உண்மையிலுமே மிகவும் பரக்கத்து வாய்ந்த சபை. காரணம், இங்கே திருக்குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனை நிறைவு செய்து முடித்த இந்த ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்துகிற மஜ்லிஸ். எனவே இதுவும் பரக்கத்தானவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன மின் இஜ்லாலில்லாஹ் இஜ்லாலு ஹாமிலில் குர்ஆன், இக்ராமு ஹாமிலில் குர்ஆன். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிற செயல் என்று நிறைய உண்டு. குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிதை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிதை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. அப்படியானால் இந்த நிகழ்வு இருக்கிறது, இதன் வாயிலாக நாம் ரப்பல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறோம். அத்தகைய ஹுஃபாதுகள், உலமாக்கள், ஆலிம்களை கண்ணியப்படுத்துகிற மஜ்லிஸ்களும் பரக்கத்தானவை என்பதிலே சந்தேகம் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, நாம் வாழ்கிற இந்த காலத்தில் திருக்குர்ஆனை பற்றி இன்னும் மிக அதிகமாகவே நாம் தெரிய வேண்டிய, அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த காலகட்டம் முஸ்லிம் உலகம், இஸ்லாமிய உலகம் எல்லா வகையிலும் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. முஸ்லிம்கள் எல்லா பகுதியிலும் வாழக்கூடிய எல்லா இடங்களிலும் பலவிதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. என்ன தீர்வு இதற்கெல்லாம்? ஒவ்வொருவரும் தமது ஆய்விலே பட்ட, தமது கருத்தில் பட்ட தீர்வுகளை சொல்வார்கள். இந்த
இந்த ஃபித்னாக்களுக்கான தீர்வு, குழப்பங்களுக்கான தீர்வு, அனைத்து நெருக்கடிகளுக்குமான தீர்வு என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிப்பது மட்டுமே. அப்படியானால் இந்த மதரசாக்கள் இருக்கிறது, இது கடந்த காலங்களை விட இனி வரக்கூடிய காலங்களில் மிகவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஆனா நிலைமை என்னன்னா, மதரசாக்களுடைய நிலைமை தலைகீழா மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே பட்டமளிப்புகளில் ஹாஃபிதுகள் 10-15 பேர் இருப்பாங்க, ஆலிம் பட்டம் பெறக்கூடியவர்கள் 20-30 பேர் இருப்பாங்க. இன்றைக்கு இந்த மஜ்லிஸ் முபாரக்கான மஜ்லிஸ் என்றாலுமே கூட வேதனை இன்னும் 3 ஹாஃபிதுகள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மக்களுடைய ஆர்வமும் குறைந்திருக்கிறது. யாரும் குறையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. மதரசாக்களுக்கு உதவி செய்வதிலும் கூட மக்கள் கடந்த காலத்தை விட சற்றே கலந்திருக்கிறார்கள். இங்கே நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இந்த மதரசாக்கள் தான் தீனுடைய கோட்டைகள். மதரசாக்கள் இல்லைன்னு சொன்னா இஸ்லாம் இல்லை, மதரசாக்கள் இல்லை என்றால் இஸ்லாம் கிடையாது. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்த நாட்டில் இருந்து இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த நாட்டிலே எப்படி இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது? இல்லைன்னா இந்த நாடு அப்போதே இன்னொரு ஸ்பெயினாக இருக்கும். ஸ்பெயின்ல இஸ்லாம் துடைத்தெறியப்பட்டது, முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அதே திட்டத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இங்கேயும் கால் வைத்தார்கள், இன்னொரு ஸ்பெயினாக இந்தியாவை மாற்ற வேண்டும். ஆனா ஏன் அவருடைய திட்டம் இங்க நிறைவேறல? அதே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் 800 வருடம் ஆட்சி செய்த ஸ்பெயினை தங்கள் கண்ணியமானவர்களே, ஆங்கிலேயர்கள் ஸ்பெயினில் நினைத்ததை சாதித்தார்கள். ஆனால் அவர்கள் இந்தியாவிலும் அதே நோக்கத்தில் வந்தார்கள். ஆனால் அவர்களால் இஸ்லாத்தையோ முஸ்லிம்களையோ ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்ன காரணம்? அதற்கான ஒரே காரணம் என்று சொன்னால், அப்போது இருந்த உலமாக்கள் ஆங்கிலேய எதிர்ப்பை 2 வகையில் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஒன்று, அவர்களை எதிர்த்து போராட்டங்கள் வழியாக ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்தார்கள், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்தார்கள். இந்த வகையிலே அவர்கள் உறுதியாக நின்றார்கள். இரண்டாவது, இந்த நாட்டில் இஸ்லாம் ஆழமாக பதிய வேண்டும், ஆழமாக வேரூன்ற வேண்டும் என்பதற்காக அந்த உலமா பெருமக்கள் மதரசாக்களை நிறுவினார்கள். ஆங்கிலேய அரசாங்கம் பல நெருக்கடிகளை கொடுத்தாலுமே கூட, பல மதரசாக்களை இடித்து தள்ளினாலும் கூட, அப்போதிருந்த உலமாக்கள் மதரசாக்களை இன்னும் அதிகமாக உருவாக்கினார்கள். அந்த நேரத்திலே உருவாக்கப்பட்ட மதரசாக்கள், தாமம் தேவபந்த் மதரசா இருக்கிறது, சஹாரன்பூரிலே மதாஹிருல் உலூம் என்ற மதரசா இருக்கிறது, லக்னோவிலே நதுவத்துல் உலமா என்கிற இப்படி பல மதரசாக்களை உருவாக்கினார்கள். இந்த மதரசாக்கள் தான் இன்று வரைக்கும் கூட இந்த நாட்டில் இஸ்லாம் நிலைத்திருப்பதற்கு, இந்த தீன் நிலைத்திருப்பதற்கான காரணம். நமது தென்னிந்தியாவிலும் கூட வேறொருடைய பாக்கியாக சாலிஹாத் நிறுவப்பட்டது. அதை தொடர்ந்து தமிழகத்திலே பாரம்பரியமிக்க பல மதரசாக்கள் உருவாக்கப்பட்டது. எனவே மதரசாக்கள் தான் தீனுடைய கோட்டைகளாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் மிக மோசமான நெருக்கடிகளை நாம் சந்திக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மதரசாக்களுடைய எவ்வளவு உறுதித்தன்மையோடு இருக்கிறதோ அதிலே தான் நம்முடைய தீனுடைய பாதுகாப்பும் இருக்கிறது. எனவே முன்பை விட மிக அதிகமாக நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பெரியவர்கள் இந்த மதரசாக்களை உருவாக்குவதில், அதை வளர்ப்பதில், நம்முடைய மதரசாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்புவதில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். பாருங்கள், நாம் எந்த அளவிற்கு குர்ஆனை பாதுகாக்கிறோமோ அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்று எனக்கு முன்னால் பேசிய சங்கைக்குரிய ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். உண்மை அதுதான். எவ்வளவு தூரம் நாம் குர்ஆனை பாதுகாக்கிறோமோ அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் என்பதற்கு கடந்த கால வரலாற்றிலே ரஷ்யாவுடைய வரலாறு ஒரு பெரிய உதாரணம். அது கிட்டத்தட்ட அங்கே இஸ்லாத்தை அப்போது இருந்த அந்த கம்யூனிச அரசாங்கம் அழித்து விட்டதாக நினைத்தார்கள். நாம் இஸ்லாத்தை அழித்து விட்டோம், இஸ்லாத்தை ஒழித்து விட்டோம் என்று நினைத்தார்கள். எல்லா குர்ஆனுடைய பிரதிகளையும் அளித்தார்கள். மதரசாக்கள், மஸ்ஜிதுகளை எல்லாம் இடித்தார்கள். அப்போது இருந்த அந்த இரும்புத்திரை ஆட்சி, கம்யூனிச இரும்புத்திரை ஆட்சி, தீன் சம்பந்தப்பட்ட, மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளத்தை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் அழித்தொழித்தார்கள். அப்படியானால் என்ன நடந்திருக்க வேண்டும்? அங்கே இஸ்லாமிய மறுமலர்ச்சி என்பது உருவாக இருக்கவே கூடாது, அது முற்றிலுமாக அழிந்திருக்கணும். ஆனால் நடந்தது அதுவல்ல.
அங்கே அவ்வளவு பெரிய நெருக்கடிகளும் இஸ்லாத்தை முற்றிலுமாக அழிப்பதற்கான எல்லா வேலைகளும் நடந்தாலுமே கூட அங்கு இஸ்லாம் அழியவில்லை. இன்றைக்கு பார்த்தால் ரஷ்யா உடைந்த பிறகு, ரஷ்யா எப்போது உடைந்ததோ அதற்கு பிறகு உடைந்த ரஷ்யாவில் இருந்து பல இஸ்லாமிய நாடுகள் உருவானது. அப்போதுதான் உலகம் அறிந்தது முஸ்லிம்கள் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தார்கள். பள்ளிகள் கிடையாது, மதரசாக்கள் கிடையாது, இஸ்லாமிய அடையாளங்கள் கிடையாது. ஆனா முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள். எப்படி அது நடந்தது? அப்போது இருந்த அந்த முஸ்லிம்கள், ரஷ்யாவுடைய அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இஸ்லாத்தை அழித்தது, மதரசாக்கள் எல்லாத்தையும் அழிச்சாங்க. ஆனால் அந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருந்து இஸ்லாத்தை எடுக்க முடியல. அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள், அரசாங்கம் எல்லாத்தையும் தடை செஞ்சிருச்சு. மத போதகர்களோ அல்லது மத கூடங்களோ எதுவுமே இருக்கக்கூடாது, மத அடையாளம் இருக்கக்கூடாது, அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, பிஸ்மில்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அவர்கள் தடை செஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த முஸ்லிம்கள் ஈமானிலே உறுதியாக இருந்த காரணத்தினாலே, குறிப்பாக பெண்கள் உறுதியாக இருந்த காரணத்தினாலே எல்லாரும் ஒரு உறுதி எடுத்தாங்க. என்ன உறுதி? இனி இந்த நாட்டில் நாம இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாது, யாரும் தாடியோ தொப்பியோ வைக்க முடியாது, வெளிப்படையில யாரும் அல்லான்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம முஸ்லிம்களாக வாழ்ந்தாகணும். எப்படி வாழ்வது? எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள். ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு அண்டர் கிரவுண்ட் அமைத்து ரகசியமாக மதரசா நடத்துவது. ரகசியமா மதரசா நடத்துறது அரசாங்கத்தினுடைய கண்களுக்கு தெரியாமல், அரசாங்கத்துக்கு அறவே தெரியாமல் ஒவ்வொரு வீட்டிலும் மதரசாக்களை உருவாக்கினாங்க. ஒரு ரகசிய அறை, எல்லா வீட்டிலும் ஒரு ரகசிய அறை அமைக்கப்பட்டது. அதற்காக அவங்க செய்த தியாகங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அரசாங்கம் 24 மணி நேரம் கண்காணிப்பு. எங்கேயாவது மதரசா நடக்குதான்னு சொல்லி, எங்கேயாவது அலிஃபா சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா, யாராவது ஒரு குழந்தை பிஸ்மில்லான்னு சொல்லுதா என்று அவ்வளவு கண்காணிப்பு வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, முஸ்லிம் குழந்தைகள் வெளியிலே செல்லுகிற போது அந்த நாட்டினுடைய ராணுவத்தினரோ அந்த நாட்டினுடைய காவல்துறை சார்ந்தவர்களோ அந்த குழந்தைய அழைச்சி கேட்பாங்க, ஏதாவது சொல்லுன்னு கேட்பாங்க. தப்பி தவறி அந்த குழந்தை பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிடுச்சுன்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களை அந்த இடத்திலேயே சுட்டு தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு ரஷ்யாவில். அப்ப எவ்வளவு நிலைமை மோசமாக இருந்ததுன்னு சொல்லி, அப்ப அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்படும், வெளியில எக்காரணத்தை கொண்டும் அல்லான்னு சொல்லிடாதீங்க, வெளியில எக்காரணம் கொண்டும் பிஸ்மில்லான்னு சொல்லிடாதீங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு தெரியும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல தெரியும், பிஸ்மில்லான்னு சொல்ல தெரியும். ஆனா ரகசியமாக வெளியில சொல்லக்கூடாது. இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு ரகசிய அறையை உருவாக்குனாங்க. மிக மிக ரகசியமாக அந்த அறைக்குள் குழந்தைகளை வைத்து 10 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர், 10 குழந்தைகளுக்கு ஒரு முஅல்லிம், அந்த குழந்தைகளை உள்ள அனுப்பிட்டாங்கன்னு சொன்னா ஒரு 6 மாசத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் உள்ள கொடுத்துருவாங்க. 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தைகள் வெளியே வருகிற போது ஆபிதுகளாக வருவாங்க. அப்படி ஒரு நிலை அங்க இருந்தது. அந்த நாட்டுடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நினைச்சது இஸ்லாத்தை நாம அழிச்சிட்டோம்னு நினைச்சாங்க, நாம குர்ஆனை அழிச்சிட்டோம், ஹதீஸை அழிச்சிட்டோம்னு நினைச்சாங்க. ஆனா முஸ்லிம்கள் எப்படி இஸ்லாத்தை பாதுகாத்தாங்கன்னா, ஒரு முஸ்லிம் பெரியவர், அவருக்கு தாடி இருக்காது, வெளியில பார்த்தா முஸ்லிமா தெரியாது, முழுசா தாடி சரிச்ச மாதிரி இருப்பாரு, காலையில பார்த்தா தன்னுடைய விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அதே பெரியவர் ராத்திரி ஊரெல்லாம் அடங்கிய பிறகு, எல்லோரும் உறங்கிய பிறகு, தன்னுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிற தன்னுடைய மகனை எழுப்பி அந்த பெரியவர் தன்னுடைய மகனுக்கு எதை கற்றுக் கொடுப்பார்? குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள சஹீஹுல் புகாரியை கற்றுக் கொடுப்பார். அவர் பெரிய ஷேகுல் ஹதீஸ். ஆனா வெளியில தாடி வைக்க முடியாது, வீட்டுக்குள் சஹீஹுல் புகாரியை கற்றுக் கொடுப்பாரு. இப்படி அந்த மக்கள் இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள். அவர்கள் குர்ஆனை இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட குர்ஆனை அவர்கள் பாதுகாத்ததனால் அந்த நாட்டிலே அல்லாஹ் தஆலா இன்றைக்கும் இஸ்லாத்தை பாதுகாத்தார். இன்னைக்கு ஏறத்தாழ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவரைக்கும் நாம சந்திக்காத ஒரு நெருக்கடியை இந்தியால நம்ம சந்திக்கிறோம். இஸ்லாம் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகளை பார்த்திருக்கிறது. ஆனா இப்போது நாம் பார்க்கக்கூடிய வீழ்ச்சி அப்படிங்கிறது சாதாரணமானது அல்ல. மிக மோசமான ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு மோசமான ஒரு வீழ்ச்சியை பார்க்கிறோம். அடுத்தடுத்து இந்த அரசு என்ன செய்யுமோ என்கிற பயப்படுகிற அளவுக்கு. ஆனாலும் கூட நமக்கு ஒரே உத்தரவாதம் என்ன? இந்த குர்ஆனை நாம் பிடித்தோமையானால், இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துவோமையானால் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். நாம இந்த அரசாங்கத்தை எதிர்த்து வர எதுவும் செய்ய முடியாது. அதற்கான எந்த சக்தி, எந்த
சமூகத்தில் இன்னும் அதிகமாக வேண்டும். சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள், தனவந்தர்கள், பிரமுகர்கள் இது போன்ற ஹிஃப்து மதரசாக்களை இன்னும் அதிகமாக்கணும். எவ்வளவு தூர ஹாஃபிதுகள் சமூகத்தில் உருவாகிறாங்களோ அந்த சமுதாயத்திற்கு அது பாதுகாப்பு. எவ்வளவு தூர ஹாஃபிதுகள் உருவாகிறாங்களோ அந்த சமுதாயத்திற்கு அது பாதுகாப்பு. ஒரு ஹாஃபித் இருக்கிற சமூகத்தை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் அழித்து விட முடியாது. எனவே இங்கே வந்திருக்கக்கூடியவர்களிடத்திலும் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிதுகளை உருவாக்குங்க, குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களை உருவாக்குங்க. உலக கல்வியை விட இந்த கல்வி அசலானது. ஏன்னு சொன்னா எதிர்காலத்துல எல்லாம் பாதுகாக்கணும். இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய கல்வி திட்டம், அங்கே நம்முடைய குழந்தைகள் படிக்க போவது என்ன தெரியுமா? இணை வைப்பதான் படிக்க போகுது, ஷிர்க தான் படிக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தை முழுமையாக உருவாக்கிட்டாங்க. இங்க படிக்கிறதா இருந்தா படி, இல்லைன்னா ஸ்கூல விட்டு உன் குழந்தை நிறுத்து. அந்த மாதிரியான ஒரு பாடத்திட்டம் தான் இனி எதிர்காலத்துல வெகு சீக்கிரத்துல கொண்டு வர இருக்கிறாங்க. சூரிய நமஸ்காரம் செய்யணும், யோகா கண்டிப்பா செஞ்சாகணும், வந்தே மாதரம் சொல்லி ஆகணும், சரஸ்வதி உருவத்துக்கு முன்னால வணங்கி ஆகணும். என்னென்ன ஷிர்கான காரியங்களோ இணை வைப்பான விஷயங்களோ அத்தனையையும் செய்வதற்கான ஒரு முனைப்புல இந்த அரசாங்கம் இருக்குது. இப்ப நம்ம எதிர்காலத்துல நம்முடைய குழந்தைகளுடைய ஈமான், நம்முடைய குழந்தைகளுடைய இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம். ஆனா முஸ்லிம் சமூகத்திற்கு அதை பத்தி எந்த விழிப்புணர்வும் இல்லை. நாம எப்பவும் போல நம்முடைய வாழ்க்கை சராசரியா போகுதே தவிர இந்த அரசு என்னென்ன செய்யவிருக்கிறது அதை பத்தி விழிப்புணர்வு யாருக்குமே இல்லை. பெரிய கைசேதத்துக்குரிய விஷயம் அதுதான். நம்முடைய எதிரியினுடைய பலமே என்னன்னு சொன்னா நம்முடைய விழிப்புணர்வு இல்லாமை. நாம விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது அதுதான் நம்முடைய எதிரியினுடைய பலவீனம். அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா செய்யறாங்க. இதை செஞ்சா முஸ்லிம்கள்ட்ட வெளிப்படக்கூடிய ரியாக்ஷன் என்ன செஞ்சு பாக்குறாங்க. இது எப்ப இருந்து ஆரம்பிச்சது? பாபரி மஸ்ஜித் இடிப்பில் இருந்து ஆரம்பித்தது. 100 வருஷங்கள் அவர்கள் கனவு கண்டார்கள், திட்டமிட்டார்கள். 100 வருஷம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு இந்து ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான வேலையை முடிச்சுட்டாங்க. இனி நம்முடைய எதிர்கால சந்ததிகள் இவங்க எப்படி இந்த நாட்டில் வாழ்வாங்க, எப்படி ஈமான பாதுகாப்பாங்க, அதை பத்தி நமக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த மதரசாக்கள் தான் இந்த நாட்டினுடைய கோட்டைகள். ஆங்கிலேய அரசாங்க காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் அதைத்தான் செய்தார்கள். இந்த மதரசாக்களை கொண்டுதான் தீன் பாதுகாக்கப்பட்டது. எங்கெல்லாம் மதரசாக்களுடைய அமைப்பு போயிடுச்சோ அங்கெல்லாம் தீனும் போயிடுச்சு. மதரசாக்களுடைய அமைப்பு எங்க போனதோ அங்க தீனும் இல்லாம போயிடுச்சு. அரபு நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்க, ஈரான். இங்க என்ன ஆச்சு? அங்குள்ள இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பெயர்ல இஸ்லாமிய ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. சிந்தனையில் அவர்கள் பொது உடைமைவாதிகளாக, கம்யூனிஸ்டுகளாக இருந்தாங்க. அவங்க செஞ்ச காரியம் என்ன? எல்லா மதரசாக்களையும் ஒழிச்சாங்க. மதரசாக்களை ஒழிச்சா இஸ்லாம் தன்னை போல ஒழிஞ்சிடும். தன்னை போல மதரசாக்கள் என்ன இஸ்லாம் இருக்காது. அப்ப மதரசாக்கள் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் இந்த தீனும் இல்லாமல் போன நிலைமை தான் பார்க்கிறோம். அதனால நாம இந்த மதரசாக்கள், குறிப்பாக ஹிஃப்துடைய இந்த மதரசாக்களை ஊக்குவிக்கிறதுல நாம மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இந்த திருக்குர்ஆனுடைய சிறப்பு, திருக்குர்ஆனுடைய மகிமை என்பது சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான மகிமைகள் கொண்டது. மிக சமீபத்திலே இன்னும் சில வாரங்களிலே சங்கையான ரமதானுடைய மாதம் வரவிருக்கிறது. ரமதானை பொறுத்தவரை அதை நினைவு கூறும் போதெல்லாம் குர்ஆனையும் நினைவு கூறித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த ரெண்டையும் தனியாக பிரிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, திருக்குர்ஆனும் சரி, ரமதானை சொல்லும் போது குர்ஆனையும் சொல்லும். அல்லாஹ் ரமதானை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் அருளப்பட்ட ரமதானுடைய மாதம் என்றுதான் ரமதானுக்கு அல்லாஹ் அறிமுகமே கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அஸ்ஸியாம் வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. நோன்பும் குர்ஆன், அஸ்ஸியாம் வல் குர்ஆன், நோன்பும் குர்ஆனும் யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே ஒரு அடியானுக்காக பரிந்துரை செய்யும். அப்படியானால் ரமதானும் குர்ஆனும் பிரிக்க முடியாத ஒன்று. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் குர்ஆனை விட்டு ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்கிறோம். குர்ஆனை விட்டு ரொம்ப விலகிட்டோம். அதுல ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மால்டா சிறையில் அடைக்கப்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளானார்கள். அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்த நேரத்தில், ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையிலிருந்து வெளியே வந்த நேரத்தில் மக்களிடையே உரையாற்றினார்கள். அப்படி உரையாற்றும் போது அவர்கள் சொன்னார்கள், நான் சிறையில் இருந்த காலத்திலே யோசித்தேன், ஏன் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது?
நான் யோசித்து பார்த்தேன். அல்லாஹ் என்னுடைய கல்வில போட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கான காரணம் முஸ்லிம்கள் குர்ஆனை விட்டு விலகி சென்று விட்டார்கள். எனவே நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எஞ்சிய காலத்தை இந்த சமுதாயத்தை குர்ஆனோடு இணைக்கிற முயற்சியில் ஈடுபடுவேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய மிச்சமுள்ள காலத்தை முஸ்லிம் சமுதாயத்தை குர்ஆனோடு இணைக்க நான் முயற்சி செய்வேன். அதன் பிறகுதான் அவர்கள் குர்ஆனுக்கான ஒரு தர்ஜமாவை, மொழிபெயர்ப்பை உருதுவிலே அவர்கள் எழுதினார்கள். அவர்கள் சொல்ல வருகிற காரணம் என்ன? திருக்குர்ஆனை விட்டு முஸ்லிம்கள் விலகி செல்லும் போது அல்லாஹ் சோதனையை தருகிறார். இன்னைக்கு நாம நம்முடைய நிலைமை யோசிச்சு பார்க்கணும். இந்த சபையில எத்தனை பேரு இன்னைக்கு குர்ஆனை எடுத்து நம்ம பார்த்திருக்கோம்? குர்ஆனை எடுத்து ஓதுறது அப்புறம் இருக்கட்டும், ஓதுனது எத்தனை பேர் அப்படின்லாம் இன்னைக்கு கேட்க முடியாது. குர்ஆனை யாராவது எடுத்து பார்த்தீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க அல்லாஹ்ட்ட என்ன துஆ செஞ்சிருந்தாங்க? எல்லாம் மௌத்து வரைக்கும் நான் குர்ஆனை பார்க்காத நாளே வரக்கூடாது, மௌத்து வரைக்கும் குர்ஆனை பார்க்காத நாள் வரக்கூடாது. இது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய துஆ. அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்திருந்தான். அவர்கள் மௌத்து வரைக்கும் குர்ஆனை பார்க்காத நாள் வரவில்லை. அவர்கள் மரணிக்கிற நேரமும் அவங்களுடைய பார்வை குர்ஆனில் இருந்தது, அவங்களுடைய உதடுகள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தது. அதே நிலையிலே தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். குர்ஆனை பார்த்து கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற நிலையிலே தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், லவ் தஹரத் குலூபுனா மா ஷபிஅனா மின் கலாமி ரப்பினா. நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாக இருக்குமானால், நம்முடைய உள்ளங்கள் இன்றைக்கு அழுக்கடைந்த உள்ளங்கள், பாழடைந்த உள்ளங்கள், சொன்னார்கள் நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாக இருக்குமானால் மா ஷபிஅனா மின் கலாமி ரப்பினா, நாம் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதி போதும் என்று ஒரு நாளும் நினைக்க மாட்டோம். தினசரி சாப்பிடுறதுனால என்னைக்காவது சாப்பாடு போதும் நினைச்சிருக்கிறோமா? இனிமே வாழ்க்கையில சாப்பிடவே வேண்டாம் அப்படி நம்ம நினைச்சது இல்லை. அப்ப சாப்பிட்டது போதும் என்று யாரும் நினைக்கிறது இல்லை, குடித்தது போதும் என்று யாரும் நினைச்சது இல்லை. ஆனா குர்ஆன் ஓதுவது மட்டும் போதும் நினைக்கிறோம். ஹஜ்ரத் உஸ்மான் சொன்னார்கள், நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்குமானால் மா ஷபிஅனா மின் கலாமி ரப்பினா, அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுனது போதும் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு நமக்கு அல்லாஹ்வுடைய கலாமை எடுத்து கொஞ்சம் ஓத ஆரம்பிச்சா போதும் தூக்கம் வந்துடும், கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டா போதும், இவ்வளவு ஓதிட்டோம் இல்லையா போதும் அப்படிங்கிற நினைவு வந்துருது. ஏன்னா நம்முடைய உள்ளம் சுத்தமா இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு அளவுகோல் என்ன தெரியுமா? குர்ஆனை ஓதும் போது உங்களுக்கு போதும் என்ற எண்ணம் வரவில்லையானால் உங்களுடைய கல்வி சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். குர்ஆனை ஓதுகிற போது போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கல்வி சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப கல்வி சுத்தமாக இருக்கிறதா இல்லையா என்பதற்கு நாம பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் இறங்க தேவையில்லை, அதுக்கு பெரிய பயிற்சினா எடுக்க தேவையில்லை. குர்ஆன் ஓதும் போது உங்களுடைய மனோநிலை எப்படி, அதை பார்த்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். என்னுடைய கல்வி சுத்தமா இருக்குதா இல்லையான்னு சொல்லி யாருடைய உள்ளம் குர்ஆன் ஓதுகிற போது இன்னும் ஓதணும் ஓதணும் தோணுகிறதோ அவருடைய கல்வி தான் கல்வி சலீம். நாளை வறுமை நாளில் அவர்தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெற்றி பெறுவார். இந்த கல்வ சலீம் தான் மறுமையில பயனளிக்கும். யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், அந்த நாளிலே செல்வங்களோ பிள்ளைகளோ உங்களுக்கு பலன் தரப் போவதில்லை. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் அல்லாஹ்வுக்கு முன்னால் தூய உள்ளத்தோடு வந்தாரோ அவரை தவிர. அந்த தூய உள்ளத்துக்கு என்ன அடையாளம்? குர்ஆனை ஓதுனா இன்னும் ஓதணும்னு தோணணும், இன்னும் ஓதணும்னு தோணணும். அதான் குர்ஆனை ஓதி ஓதி வாழ்க்கையில குர்ஆன் ஓதுவதுல இன்பம் கிடைச்சிடணும். சமீபத்திலே எகிப்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய மனிதர், வாழ்க்கையில குர்ஆனோடு தொடர்புடைய மனிதர், எப்போதுமே குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிற மனிதர். இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய தொழுகை 9 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனை ஓதி ஓதி இன்பம் கிடைச்சிடணும். அவங்கதான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். குர்ஆனை ஓதக்கூடியவங்க தான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். குர்ஆனுடைய சிறப்புகளை பத்தி சில ஹதீஸ்களை நான் இன்ஷா அல்லாஹ் கடைசியில சொல்வேன். சமீபத்தில் எகிப்திலே ஒரு பெரிய மனிதர் ஒருவர், சாதாரண மனிதர், அவருக்கு குர்ஆனோடு அவ்வளவு பெரிய தொடர்பு, குர்ஆனோடு பெரிய இன்பம். குர்ஆன் ஓதுவதில் எப்போதுமே குர்ஆன் ஓதுவதில் அவருக்கு இன்பம். அவருக்கு திடீரென உடல்நல கோளாறு ஏற்பட்டது. அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவருடைய இதயத்துல கோளாறுன்னு சொல்லப்பட்டது. மருத்துவர்கள் எல்லாம் அவருக்கு உடனடியாக இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. குடும்பத்தாரும் முடிவு செய்து அவரை மருத்துவமனையில சேர்த்துறாங்க. மருத்துவமனையில சேர்த்து அவருக்கு ஆபரேஷனுக்கான தயாரிப்புகள் நடக்கிறது.
இந்த நேரத்திலே மருத்துவர் அவரை பரிசோதனை செய்வதற்காக வருகிற போது அந்த பெரிய மனிதர் அழுது கொண்டே இருக்கிறார். அவர் அழுது கொண்டே இருக்கிறார். மருத்துவர் கேட்கிறாங்க, எதனால் அழுகிறீங்க? ஒருவேளை ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆகி மொத்தா போயிடுவோம்னு சொல்லி பயந்து அழுகிறீங்களான்னு சொல்லி அவர் சொன்னார், நான் அதற்காக அழல, நான் அதற்காக அழவில்லை. என்னுடைய அழுகை எல்லாம் என்னுடைய உறவினர்கள் சொன்னாங்க, இந்த ஆபரேஷன் ஒரு 6 மணி நேரம் ஒரு 7 மணி நேரம் நடக்கும்னு சொன்னாங்க. ஒரு 6-7 மணி நேரம் வாழ்க்கையில நான் குர்ஆன் ஓதாம இருந்ததே கிடையாது. 6-7 மணி நேரம் குர்ஆன் ஓதாம இருந்ததில்லை. இந்த 6-7 மணி நேரங்கள்ல நான் பல ஜுஸு ஓதிடுவேன். என்னுடைய ஆபரேஷன் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் குர்ஆனை ஓத முடியாமல் போகிறது என்பதுதான் என்னுடைய வருத்தம் என்று சொல்லிவிட்டு அவர் டாக்டர்கிட்ட ஒரு அவகாசம் கேட்கிறாரு. எனக்கு ஒரு 1 மணி நேரம் ஆபரேஷனை பிற்படுத்துங்க, அந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் ஓத முடியுமோ ஓதிடுறேன்னு சொல்லி மருத்துவரும் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். சரி பரவாயில்ல ஓதுங்க, எவ்வளவு ஓத முடியுமோ ஓதுங்கன்னு சொல்லி அவர் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறார். அந்த 1 மணி நேரத்துல பிறகு அவரை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு செல்லப்படுது. டாக்டர் சொல்றாரு, பெரிய அதிசயம் என்னன்னு சொன்னா, அந்த 6-7 மணி நேரமும் நாங்கள் அவருக்கு சிகிச்சையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் அவருடைய நாவுகள் சத்தமிட்டு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தது. அந்த மயக்க நிலையிலும் கூட குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட மக்கள் தான் அஹ்லுல்லாஹ். அல்லாஹ்வுக்கு குடும்பம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு என்னங்க குடும்பம் இல்லை, குழந்தைகள் இல்லை, குடும்பம் கிடையாது. ஆனா ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லி, அல்லாஹ்வுக்கு சில குடும்பத்தினர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு குடும்பம் இருக்கிறார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மன்ஹும், அல்லாஹ்வுடைய குடும்பம் யாரு அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன் ஹும் அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு, யார் குர்ஆனை அதிகம் ஓதி குர்ஆனோடு தொடர்புடைய மக்களாக இருப்பார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர், அல்லாஹ்வுக்கு விசேஷமானவர்கள். அஹ்லுல்லாஹும் அஹ்லுல் குர்ஆன் வ காஸத்துஹு என்று சொன்னாங்க. ஆக குர்ஆனுடைய தொடர்பு தான் அல்லாஹ்வுடைய உதவியை நமக்கு பெற்று தரும். ஒரு மனிதன் மயக்க நிலையில இருக்கும் போது கூட, கோமா நிலையில இருக்கும் போது கூட வேற எதுவுமே தெரியாதான். கோமா நிலையில இருந்தா எதுவுமே தெரியாது, ஆனா குர்ஆன் ஓதுறத மட்டும் அவரும் கேட்கிறார். சமீபத்தில் ஒரு ஆலிம் சொன்னதை நான் கேட்க முடிந்தது. இது அதாவது கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னங்க நினைவு, எந்த விதமான சுய நினைவு இருப்பது கிடையாது. ஒரு ஆலிம் சொல்றாரு, அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்னன்னு சொன்னா, கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்கள சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரியுமா, அவங்கள சுத்தி மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத அறியறதுல ஒரு ஆசை அவருக்கு. ஆனா இது யார்கிட்ட கேட்க முடியும்னு சொன்னா, அந்த கோமா நிலையிலிருந்து யார் எஞ்சி வந்தாலும் அவனை தான் கேட்க முடியும். கோமா நிலையிலிருந்து எஞ்சி வந்தவங்க தான் கேட்க முடியும். அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிச்சு அவனை தான் கேட்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதர் ஒரு விபத்துல அடிபட்டு கோமா நிலைக்கு போயிட்டார். கோமா நிலைக்கு போய் பல மாதங்களாக அதே நிலையில இருக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபையால அவருக்கு அதிலிருந்து குணம் கிடைச்சு நல்லா வந்துடுறார், நல்லா ஆயிடுறார். இப்ப இந்த அறிஞருக்கு ஒரு சந்தோஷம், சரி இவற்றை போய் கேட்கலாம்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க ஒரு 6-7 மாசம் கோமா நிலையில இருந்தீங்களே, அந்த நேரத்துல உங்களை சுத்தி மக்கள் பேசுறது, மக்கள் செய்யறது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சான்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் சொன்னார், இல்ல, கோமா ஸ்டேஜ்ல இருந்த அந்த காலகட்டத்துல என்னை சுத்தி என்ன நடந்துச்சு, என்ன பேசுனாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், யாராவது எனக்கு பக்கத்துல வந்து குர்ஆன் ஓதுனா அது மட்டும் எனக்கு உணர முடிந்தது. மற்ற எந்த விஷயமும் தெரியாது, ஆனா யாராவது எனக்கு பக்கத்துல வந்து குர்ஆன் ஓதினார்களே ஆனால் அந்த குர்ஆன் ஓதுவதை மட்டும் நான் உணர்ந்தேன்னு சொல்றேன். அல்லாஹ்வுடைய கலாம் அவ்வளவு பரக்கத்தான கலாம். எனவேதான் இந்த குர்ஆனுக்கு நாம கொடுக்கிற மரியாதையில ஒன்று என்ன, நோயாளிக்கு இந்த குர்ஆனை கொண்டு ஷிஃபா செய்யறது. நோயாளிக்கு குர்ஆனை கொண்டு ஷிஃபா. நம்ம குர்ஆனை வந்து பல வழிகளில் புறக்கணிக்கிறோம். உலமாக்கள் வந்து சொல்லுவாங்க, குர்ஆனுடைய புறக்கணிப்பு அப்படிங்கிறது ஓதாம புறக்கணிக்கிறது, அமல் செய்யாம புறக்கணிக்கிறது, சிந்திக்காம புறக்கணிக்கிறது, குர்ஆனின் பக்கம் மனித இனத்தை தாவத்து கொடுக்காமல் அழைக்காமல் புறக்கணிப்பது. அப்படி குர்ஆனுடைய புறக்கணிப்புல ஒரு வகை என்னன்னு சொன்னா, ஒரு நோய் வந்தா டாக்டர்கிட்ட போலாம், மருந்து சாப்பிடலாம், ஆனா அதே நேரத்துல அல் இஸ்திஷ்ஃபாஉ பில் குர்ஆன், ஒரு நோய் வந்தா முதல்ல குர்ஆனை கொண்டு ஷிஃபாவை தேடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லம் யஸ்தஷ்ஃபி பில் குர்ஆனி ஃபலா ஷஃபாஹுல்லாஹ், யார் குர்ஆனை கொண்டு சிகிச்சை தேட மாட்டாரோ அல்லாஹ் அவருக்கு சிகிச்சை தர மாட்டான்னு சொன்னாங்க. நாம அந்த வகையிலையும் கூட இன்னைக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை பல வழிகளை நாம புறக்கணிக்கிறோம். குர்ஆனை ஓதாம புறக்கணிக்கிறோம், குர்ஆனை ஓதுறது கிடையாது. இது ஒரு ஹஜ்ருல் குர்ஆன். நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனை எப்படி எல்லாம் ஓதுனாங்க, ஒரு நாள்ல ஓத
இந்த காலத்தினுடைய பெரிய முசீபத்து என்னன்னு சொன்னா, இதையெல்லாம் சொன்னா இதெல்லாம் புருடாங்கிறது, கப்சாங்கிறது, அப்படி ஒரு முசீபத்தான ஒரு காலம். எனக்கு இந்த மாதிரி ஒரு இரவுல ஒரு ராத்திரில குரான் ஓதுனாங்க, ஒரு பகல்ல குரான் ஓதுனாங்கன்னு சொன்னா இன்னைக்குள்ள இளைஞர்கள் உள்ளத்துல, ஏன்னா அவன் அதை அனுபவிச்சு பார்த்ததில்லை, அனுபவிச்சு பார்த்தது கிடையாது. அரபியில சொல்லுவாங்க, அது இன்சானு ஆகாவுல் லிமா ஜஹீல், மனுஷன் அன்னாசு ஆகாவுல் லிமா ஜஹீல், மனுஷனுக்கு எது தெரியாதோ அதுக்கு எதிரியாத்தான் இருப்பான். இவன் உட்கார்ந்து குரான் ஓதி பார்த்தா தெரிஞ்சிடும், ஒரு இரவுல குரான் ஓத முடியுமா முடியாதா? இதுக்கு போய் விவாதம் தேவையில்லை. விவாதம் ஒரு இரவுல குரான் ஓதினார் அப்படிங்கிறதுலாம் முருடா கப்சாங்கிறது. உட்கார்ந்து ஓதி பாரு, மகரிபில இருந்து ஆரம்பித்து காலையில ஃபஜ்ர் தொழுகை வரைக்கும் ஒரு குரான் ஓத முடியுமா ஓத முடியாதா? தாராளமாக ஓதலாம். நம்முடைய இயற்கை தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு கூட தாராளமா நிம்மதியா ஒரு குரானை ஓத முடியும். அப்படி நம்முடைய முன்னோர்கள் ஓதுனாங்க. அவங்களுடைய கால நேரத்தில் பரக்கத்து இருந்தது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுடைய காலத்தில் அல்லாஹ் பரக்க செஞ்சான் என்பது ஒரு பக்கம். அதையெல்லாம் விட இன்னைக்கும் சாத்தியமான்னு சொன்னா தாராளமா ஓத முடியுங்க. நல்ல புரியும்படியாக கூட ஓத முடியும். மகரிபில இருந்து ஆரம்பித்து காலை ஃபஜ்ருக்குள்ளே ஒரு குரானை ஓதலாம். நம்முடைய முன்னோர்கள் ஒரு குரான் ஓதுறாங்க. ஒரே நேரத்தில் ஒரு நாள்ல 2 குரான் ஓதி இருக்கிறாங்க. சில பேர் 3 நாள்ல ஒரு குரான் ஓதி இருக்கிறாங்க, ஒரு வாரத்துல ஓதி இருக்கிறாங்க. ரொம்ப அதிகபட்சமா பார்த்தோம்னா 2 மாசத்துக்கு ஒரு குரானை முடிச்சாங்க. மொத்தத்துல அவங்களுடைய வாழ்க்கையில குரான் இல்லாத நாட்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு உம்மத்துடைய நிலைமை என்ன? இன்றைக்கு விவாதங்களும் சர்ச்சைகளும் அதிகமான விதண்டாவாதங்களும் செய்யப்படுகிறது. ஆனால் அதே இயக்கவாதிகள் குரானை எடுத்து ஓதுறது கிடையாது. குரானை எடுத்து ஓதுறதுல இவ்வளவு பேசப்படுதே தவிர குரானை எடுத்து ஓதுறது இல்லை. நம்முடைய முன்னோர்களுடைய காலங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இரவு நேரத்துல குரானோடு தங்களுடைய நேரத்தை கழிப்பாங்க, பகல்ல குரானை ஆய்வு செய்வாங்க. ராத்திரி எல்லாம் குரானை ஓதி தொழுவாங்க, இரவெல்லாம் குரானை ஓதி தொழுவாங்க, பகலெல்லாம் அந்த குரான்ல இருந்து ஆய்வு செய்வாங்க. ஆனால் இன்று உள்ளவர்கள் எப்படிப்பட்ட நிலை? இன்றுள்ளவருடைய நிலை என்ன? ராத்திரி எல்லாம் பாவங்கள் செய்யறது, காலையில குரானுக்கு விளக்கம் கொடுக்கிறது. இரவெல்லாம் பாவத்தில் கழிகிறது, பகலெல்லாம் குரானுக்கு விளக்கம். இவங்க தான் இந்த காலத்தினுடைய அறிவுஜீவிகள். இன்றைய இளைஞர்களுடைய இமாம்கள் இவங்க தான். நம்முடைய முன்னோர்கள் இரவெல்லாம் குரானோடு தங்களுடைய தங்களுடைய நேரத்தை கழித்தாங்க, பகல்ல ஆய்வு செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, குரானை புறக்கணிக்கிறதுல ஓதாம புறக்கணிக்கிறது. குரானை புறக்கணிக்கிறதுல 2வது வகை என்ன? அமல் செய்யாம புறக்கணிக்கிறது. நாம இன்னைக்கு அந்த தவறையும் செய்யறோம். அல்லாஹ் வட்டியை ஹராம்னு சொல்றான். ஏதாவது ஒரு ரூபத்துல நாம வட்டிக்குள்ள சிக்கிறோம். ஏதாவது ஒரு நியாயங்கள் நமக்கு நாமே சொல்லி அது இல்லாம இன்னைக்கு வியாபாரம் செய்ய முடியாது, அது இல்லாம இன்னைக்கு வாழ முடியாது, ஏதாவது ஒரு ரூபத்துல வட்டியை நம்ம ஆதரிக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை, குர்ஆனுடைய அந்த கட்டளையை நாம மீறுகிறோம். அதே போல குர்ஆனை சிந்திக்காம புறக்கணிக்கிறோம். அல்லாஹ் இந்த குர்ஆனை சிந்திக்க சொல்றான். லியதப்பரு ஆயாத்திஹி வலியதக்கர உலுல் அல்பாப். குர்ஆனை நாம சிந்திக்காமலும் அதை நாம் புறக்கணிக்கிறோம். அதே போல இந்த குர்ஆனின்பால் மக்களை அழைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. எல்லா மக்களையும் மாற்று மத அன்பர்கள், நம்மோடு வாழக்கூடிய சகோதரர்கள், அவர்களுக்கு இந்த குர்ஆனை நாம சொல்லணுமா இல்லையா? சொல்லாம நாம இந்த குர்ஆனை நாம புறக்கணிக்க, சொல்லாம விட்டு இன்னைக்கு அவங்க நமக்கு எதிரியாக ஆயிட்டாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய நியதி என்ன தெரியுமா? நாம் சத்தியத்தின்பால் மக்களை அழைக்க தவறினால் அசத்தியத்தின்பால் நாம் அழைக்கப்படுவோம். சத்தியத்தின் பக்கம் நாம் மக்களை அழைக்க தவறினால் நாம் அசத்தியத்தின்பால் அழைக்கப்படுவோம். இந்த குர்ஆன் திக்ருல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு ஒரு நினைவூட்டல். இந்த குர்ஆனின் பக்கம் மக்களை நாம கூப்பிடல, அவங்க எதன் பக்கம் கூப்பிடுறாங்க? சரி வாங்க, எங்க சூரிய வணக்கம், எங்களுடைய யோகா, எங்களுடைய வழிபாடு, இதுக்கு வந்துருங்க. ஆக நாம அவர்களை அழைக்க தவறிட்டோம். இந்த நாட்டில் இத்தனை வருஷம் இஸ்லாம் இருந்தது, ஆனால் எவ்வளவு மக்களுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்தது? சேர வேண்டிய அளவுக்கு போய் சேர்ந்ததா? இல்ல. 800 வருஷம் ஆட்சி கையில் இருந்தது. அந்த மக்களுக்கு இந்த அழைப்பை சொல்லல, இந்த தீனை நாம சொல்ல தவறிட்டோம். இன்றைக்கும் கூட நாம யாரை எதிரி நினைக்கிறோமோ அதுலயே பல பேர் முஸ்லிம்கள் மீது கோபத்தில் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல இப்போதைய இந்த மத்திய அரசை ஆளக்கூடிய இந்த கட்சியை சார்ந்த ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருந்தவர், அவருடைய பேர் அநேகமாக பைரோன் சிங் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு மேடையிலே முஸ்லிம்களை பார்த்து கேட்டார், முஸ்லிம்களை எங்களை பார்த்து காபிர்கள் என்று சொல்கிறீர்கள், காபிர் என்றால் மறுப்பவர்கள் என்று பொருள். நாங்கள் எதை மறுத்தோம்? நீங்கள் எதை எங்களிடம் சொன்னீர்கள்? எதை நாங்கள் மறுத்தோம் உங்களிடத்தில்? நீங்க சொல்லி இருந்தாதான் நாங்க மறுத்து அதை மறுத்தோம்னு சொல்லலாம். எதையுமே நீங்கள் எங்களிடத்திலே சொல்லவில்லை, நீங்கள் மறைத்தீர்கள். ஆக குர்ஆனுடைய புறக்கணிப்புல ஒன்றுதான் இந்த திருக்குர்ஆனின்பால் மக்களை அழைக்காமல் இருப்பது.
நம்மை நோக்கி இருக்கிறது. குர்ஆனை விட்டு எவ்வளவு தூரமாகிறோமோ வாழ்க்கையில பிரச்சனைகளும் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளும் குர்ஆனை விட்டு தூரமாக தூரமாக வந்து கொண்டுதான் இருக்கும். அதே போல சகோதரர்களே, குர்ஆனுடைய எவ்வளவு தொடர்பு ஒரு மனிதனுக்கு இருக்குமோ அவன் கண்டிப்பாக கலிமா சொல்லிதான் மூத்தாகுவான். வாழ்க்கையில இடையில அவன் எங்க போனாலும் சரிதான், குர்ஆனோடு தொடர்புடைய மனிதன். யார் குர்ஆனை நிஜமாக நேசிக்கிறானோ அவன் மரணிக்கும் போது ஈமானோடு மரணிப்பான். ஷேக் ஜுல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி தாமத் பரக்காத்துஹு அவர்கள், பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய ஷேக் அவர்கள், ஒரு சம்பவத்தை எல்லா இடத்துலயுமே அவங்க சொல்லுவாங்க. குர்ஆனோடு ஒரு அடியானுக்கு ஒரு மஹப்பத், ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா அவன் கண்டிப்பா முஸ்லீமாக தான் மரணிப்பாங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. பாகிஸ்தானை சார்ந்த ஒரு வாலிபர் அயல் நாட்டிலே, ஐரோப்பிய நாட்டிலே வேலைக்காக செல்கிறார். சென்ற இடத்திலே ஒரு கிறிஸ்தவ பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு தன்னுடைய குடும்பத்தாரை எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு அந்த கிறிஸ்தவ பெண்ணை மனமுடித்தும் கொள்கிறார். அந்த கிறிஸ்தவ பெண்ணுடைய பெற்றோர் மிக கராராக அந்த பையனுக்கு சில நிபந்தனைகள்லாம் போட்டாங்க. எங்களுடைய மகளை நிக்கா செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா நீ ஒரு கிறிஸ்தவனாகத்தான் வரணும், உன்னிடத்துல இஸ்லாமிய அடையாளங்கள் இருக்கக்கூடாது, நீ மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடாது. இந்த கண்டிஷனை போட்டுதான் திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பையன் ஒரு காலத்துல நல்ல தொழுகையாளியாக ஒரு மார்க்கப்பட்டுள்ள பையனாக இருந்தவன் இந்த பெண்ணுடைய மோகத்தினால, இந்த பெண் மீது கொண்ட அந்த ஆசையினால அந்த பெண்ணுடைய பெற்றோர் சொன்ன எல்லா நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்றான். இது பாகிஸ்தான்ல இருந்து அவனுடைய பெற்றோர்களுக்கு தெரியாது. பையன்ல இருந்து எந்த தகவலும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறாங்க. இந்த பையனும் அந்த கிறிஸ்தவ பெண்ணை மனமுடித்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கும் போறான். ஞாயிற்றுக்கிழமைகள்ல சர்ச்சுக்கும் போறான். இப்படி அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்குது. இப்படி இருந்த அந்த பையன் ஒரு நாள் திடீரென்று பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பள்ளியினுடைய இமாம் சாப் பார்க்கிறாங்க, இவ்வளவு காலங்களாக இவனை பள்ளியில பார்க்கல. சில வருடங்களுக்கு முன்னால் பள்ளியோடு தொடர்பில் இருந்த பையன் சில வருஷங்களாக பள்ளியில இல்லாதவன் மறுபடி பள்ளிக்கு வந்திருக்கிறானே, அவன்கிட்ட விசாரிக்கிறான்னு சொல்லி அந்த இமாம் அந்த வாலிபரிடத்துல சென்று, எப்ப நீ கொஞ்ச காலமா பள்ளிக்கு வர்றதுல என்ன காரணம், என்னாச்சு, நான் ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்கும் போது அவர் தன்னுடைய விஷயத்தை சொல்றாரு. நான் மார்க்கப்பட்டுள்ள முஸ்லீமாக தான் இருந்தேன். இடையில ஒரு கிறிஸ்தவ பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுடைய எல்லா நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு நான் இஸ்லாத்தை விட்டுட்டேன், சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அவரோடு நான் குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன். இந்த நிலையில நான் என்னதான் இவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சாலுமே கூட என்னுடைய உள்ளத்துல நான் தப்பு செய்யறேங்கிற உணர்ச்சி எனக்கு இருந்தது. நான் தவறு செய்யறேன் என்ற குற்ற உணர்வு இருந்தது. நான் மறைமுகமாக என்னுடைய மனைவிக்கும் அவருடைய பெற்றோருக்கும் தெரியாம ஒரு குர்ஆனை நான் வச்சிருந்தேன். நான் டெய்லி தினசரி வேலைக்கு சொல்றதுக்கு முன்னால அந்த குர்ஆனை எடுத்து பார்த்து எனக்கு நானே அழுது கொள்வேன். எல்லாம் நான் அநியாயம் செஞ்சுட்டேன், நான் பெரிய அநியாயம் செஞ்சுட்டேன், நான் அநியாயக்காரன் என்று அந்த குர்ஆனை நான் பார்த்துட்டு தான் நான் போவேன். இது என்னுடைய மனைவிக்கோ குடும்பத்தாருக்கு மனைவியினுடைய பெற்றோருக்கோ தெரியாது. இந்த நிலையில ஒரு நாள் நான் குர்ஆனை எடுத்து பார்த்தத என்னுடைய மனைவி எப்படியோ பார்த்துட்டான். அவ கிறிஸ்தவ பெண். அவன் அதை பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டான். தன்னுடைய பெற்றோர்களையும் அழைத்து இவன் இன்னும் முஸ்லீமா தான் இருக்கிறான், நமக்கு முன்னால் அவன் கிறிஸ்தவ மாதிரி நினைச்சிருக்கிறான், ஆனா இன்னைக்கு இவன் முஸ்லீமாக தான் இருக்கிறான்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. நான் எவ்வளவு சொல்லி அவங்க நம்பல. கடைசியில அந்த என்னுடைய மனைவி என்ன சொன்னான்னு சொன்னா, நீ உண்மையா என்ன நேசிக்கிறேன்னு சொன்னா இந்த குர்ஆனை பக்கத்துல உள்ள குப்பை தொட்டில போய் போடு, பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டில போட்டா நான் அவனை நம்புறேன், உன்னோட வாழ்றேன்னு சொல்லி. ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியல. அவன் இதை குப்பை தொட்டில கொண்டு போய் போட சொன்னா அதை முடியாதுன்னு மறுத்துட்டு இப்ப நான் பள்ளிக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த சம்பவத்தை அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மனமுடித்து கிறிஸ்தவனாக மாறிவிட்ட ஒருவனை திரும்ப பள்ளிவாசலுக்கு எது கொண்டு வந்ததுன்னு சொன்னா குர்ஆன் மீது இருந்த அந்த மஹப்பத்து தான். குர்ஆன் மீது இருந்த அந்த பிரியம் தான் அவனை மறுபடியும் பள்ளிக்கு கொண்டு வந்தது. ஆக ஒரு மனிதன்